வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்தி. மலையக மக்கள் பிரதிநிதிகள் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ள ஜீவன் தொண்டமான். கைத்தொழில் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் விடுவிக்கப்படாத காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு பணிப்புரை விடுத்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார. ஒரே குற்றத்தில் சிக்கும் இரு முன்னாள் ஜனாதிபதிகள். இனி விரிவான செய்திகள். 30 ஆண்டுகளுக்கு முன் ரணில் அமைச்சராக இருந்த காலத்தில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான ஜேவிபி இளைஞர்கள் பற்றிய படலந்த ஆணைக்குழு அறிக்கை இப்போது இலங்கையில் பேசு பொருளாக மாறியுள்ளது. அந்த அறிக்கை மீண்டும் கிளறப்பட்டால் இப்போது அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க மற்றும் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா இருவரும் சிக்கலுக்கு உள்ளாகலாம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை படலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். படலந்த ஆணைக்குழு அறிக்கையை இன்று சபை தலைவர் மமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். இதன்போது இந்த அறிக்கை தொடர்பாக 2 நாள் விவாதம் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் படலந்த ஆணைக்குழு அறிக்கையை கையாள்வது குறித்து ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை ரீதியான தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த அறிக்கையை சட்டமா அதிபருக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அறிக்கை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளுக்கான வழிமுறையை முன்மொழிய ஒரு சிறப்பு குழுவை நியமிக்க ஜனாதிபதி முடிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலின் அலீம் பதவி விலகியுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ஏராவூர் சாலின் அலீம் நியமிக்கப்பட்டிருந்தார். குறித்த கட்சிக்கு தேசிய பட்டியலில் ஒரு ஆசனம் கிடைத்திருந்த நிலையில் குறித்த ஆசனத்திற்கு அவர் நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவரது பதவி விலகலானது 2025ஆம் ஆண்டின் முதல் நாடாளுமன்ற பதவி விலகலாக பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கடந்த கால பகுதியில் ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அமைச்சர் ஒருவர் தற்போது இந்த அமைச்சரவையில் உள்ளார். ஆகவே முடியுமானால் அவரை பதவி நீக்குங்கள் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதுள்ள அனுர அரசாங்கத்தில் ஊழல் செய்த அமைச்சர்கள் இல்லை என்றாலும் சிலர் அதற்குள் உள்ளடங்கத்தான் செய்கிறார்கள். அதனுடன் நெற்செய்கைக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் ஏன் வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள மிளகாய் வெங்காயம் செய்கைக்கு வழங்கப்படுவதில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கைத்தொழில் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் இதுவரை விடுவிக்கப்படாத காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார பணிப்புரை விடுத்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, தேசிய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக உற்பத்தி தொழில்களின் பயனுள்ள மேலாண்மை, ஒருங்கிணைப்பு, மேம்பாடு மற்றும் தொடர்புடைய சவால்கள் குறித்து கலந்துரையாடல்கள் நடத்தப்பட உள்ளன. ஆரம்ப முதலீடுகள் மூலம் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகள் மற்றும் அவற்றின் முறையான ஒழுங்குமுறை பற்றி ஆராயப்பட்டது. முதலீட்டு மண்டலங்களில் உள்ளூர் சிறு அளவிலான தொழில்களை உருவாக்குதல் மற்றும் எதிர்கொள்ளும் வணிக கடன் பிரச்சினைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. அத்துடன் உள்ளூர் தொழிலதிபர்களை வலுப்படுத்த இறக்குமதி கட்டுப்பாடுகளை பராமரித்தல் நடைபெறும் மற்றும் தணிக்கை செய்தல், கட்டுமானம் தொழில் தொடர்பான கொள்முதலில் உள்ளூர் விநியோகத்தர்களுக்கு அதிக கவனம் செலுத்துதல், ரத்தின கற்கள் மற்றும் நகை தொழில் தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் அதன் முழு வருமானத்தையும் தேசிய பொருளாதாரத்தில் சேகரிப்பது குறித்தும் விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளன. ரத்தினக்கல் மற்றும் ஆபரண தொழிலை ஊக்குவிப்பதற்காக சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்ட வரிசை சலுகைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மலையக மக்கள் பிரதிநிதிகள் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் கேள்வி எழுப்பியுள்ளார். பெருந்தோட்ட அமைச்சு மீதான விவாதத்தின் போது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் கலைச்செல்வியின் உரை தொடர்பாக பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், மலையகத்தை இதுவரை பிரதிநிதித்துவப்படுத்திய மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் மலையக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறினீர்கள். எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்? 1948ஆம் ஆண்டு எங்களுடைய சமூகத்தை நாடற்ற சமூகமாக மாற்றினார்கள். அதற்கு யாராவது மன்னிப்பு கேட்டார்களா? 1964 தொடக்கம் 1989 வரை மாடு போல எங்களை நாடு கடத்தினார்கள். இன்றைக்கு நாம் இந்திய அரசாங்கத்திற்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் எவரும் இந்தியாவிடம் போய் பிச்சை கேட்கவில்லை. இந்திய அரசாங்கம் எங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும். இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2,27,000
11,000 நபர்களை நாடு கடத்தினார்கள். அதற்கு யார் மன்னிப்பு கேட்க போகிறார்கள்? உங்கள் அனைவரையும் இன்று இந்த ஆசனத்தில் உட்கார வைத்திருப்பது மலையக ஆசிரியர் சமூகங்கள். மலையகத்தில் ஸ்ரீபாத கல்வியற் கல்லூரியை யார் கொண்டு வந்தார்கள்? அதற்கு மன்னிப்பு கேட்க சொல்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார். காலி அக்னிமன பகுதியில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி நேற்று உயிரிழந்தார். இந்த நிலையில் குறித்த துப்பாக்கிச் சூடு பற்றி புதிய பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கொலையை செய்ததற்காக 3 பேர் பிரவேசித்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவர்கள் பயணித்ததாக கருதப்படும் 2 உந்துருளிகளும் 3 தலைக்கவசங்களும் யக்கமுள்ள பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் உயிரிழந்த நபர் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் சேவையிலிருந்து விலகியிருந்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டுக்காக 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதனுடன் மோட்டார் வாகனத்தில் பயணித்த ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் அந்த நபரின் இடது கை காயமடைந்துள்ள நிலையில் துப்பாக்கிச் சூடு நடந்த பின்னர் அவர் வாகனத்தை நிறுத்தாமல் வைத்தியசாலை நோக்கி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவரால் பிஸ்டல் வகை துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக 3 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. தேர்தல் ஆணைக்குழு 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை சமர்ப்பிக்கும் வேட்பாளர்கள் காப்போது சாதாரண தர பரீட்சைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு போலீஸ் அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் தெரிய வருவதாவது, வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் திகதிகளில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையும் நடைபெறும். வேட்புமனுக்களை சமர்ப்பிக்கும் அனைத்து வேட்பாளர்களும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போலீஸ் அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எந்தவொரு வேட்பாளரும் இதுபோன்ற இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டால் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மார்ச் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு பிறகு வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் செயற்பாடுகள் நிறைவடையும் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் குறித்த திகதிக்கு பின்னர் எந்தவொரு அணிவகுப்பு, வாகன பேரணி அல்லது ஒன்று கூடல் ஆகியவற்றுக்கு அனுமதி இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் மண் சரிவு ஏற்படக்கூடும் என அடையாளப்படுத்தப்படுகின்ற இடங்களில் வசிக்கும் பெருந்தோட்ட மக்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் வீடமைப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தொடர்பான குழுநிலை விவாதம் இன்று இடம்பெற்றது. இதில் அவர் கூறியதாவது, பெருந்தோட்ட மக்களுக்கு இந்த ஆண்டு 10 பீட்டர்ஸ் காணியுடன் வீடமைப்பு திட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் இன்று கரைத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் பெருந்தோட்ட மக்களுக்கு தனி வீட்டு திட்டங்களே நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த போதே பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குறித்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் இருந்து கரைத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அரசாங்கத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் மேடைகள் என்ற எண்ணத்திலிருந்து வெளியேறி அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் என்ற ரீதியில் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நல்லாட்சி கால பகுதியில் மலையக மக்களுக்காக மலைநாட்டு புதிய கிராமங்கள் என அமைச்சின் பெயரை மாற்றம் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். வெறுமனே பட்டியலை மாத்திரம் அரசாங்கம் வெளியிடுகிறது, எனினும் அந்த பட்டியலில் தங்களின் பெயர்கள் இருக்காது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார். இதனையடுத்து கரைத்துரைத்த பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன முன்னுரிமை அடிப்படையில் பெருந்தோட்ட மக்களுக்கான வீடமைப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் ஏற்பட்ட மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் தொடர்ந்தும் தற்காலிக முகாம்களிலேயே உள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் பல இடங்களில் அரசியல் சார்ந்து வீடமைப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். எனவே நாளைய தினமும் வீடமைப்பு திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்படி இந்த ஆண்டு 10 பீட்டர்ஸ் காணியுடன் தனி வீட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார்.